ஹலோ கைஸ், வெல்கம் டு பவன் கேமிங் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் சாப்டர் 3 கோஸ்ட் மூடு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கொஞ்ச நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. இது கொஞ்சம் கோஸ்ட் மூடுனால இது சும்மா இதுதான் இது ஆடாக வரும். அதனால் இப்போ தான் நம்ம பிகினர் வேறு, அவ்வளோ பெரிய கேமர் தான் கிடையாது, இப்போ தான் பிகினர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 1 சாப்டர் 2 பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அது பார்த்தா தான் புரியும்னு தான் இல்லை, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி புரியும். என்னடா அவங்க யாரோ வராங்கன்னு தான் நினைப்பீங்க. ஸ்டோரி உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் பேரை எழுதியாச்சு வெற்றிகரமாக. இப்போ வாங்க போய் கட்சீனை பார்க்கலாம். ராடு பாடுறாப்புல. இவ யாரு? மைக்கா? இந்த நம்மளுக்கு போனதாட்டி பெர்ஃப்யூம் கொடுத்தானே அவன் தால சொல்றா அப்படின்றான். நீ தான் லிஸ்ஸை வச்சிருக்க, நீ ரிலீஸ் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்றியா. நீ குழம்பிட்ட போல. இல்லை என்கிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன். போச்சு கைஸ், இங்கே பாருங்க. மோசமானவ ஏதோ மாட்ட போறியான்னு நினச்சி கரெக்டாக மாட்டிட்டியா. ஈஸி சொல்யூஷன். ஐயோ, ஏதோ கொடுக்குறானே ஐஸ்கிரீம் மாதிரி. ஏய், ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ கொடுத்துட்டியான். ஏதோ மருந்தை கலந்து கொடுத்துட்டியான். என்னடா எந்திரா, என்னடா ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்கு. ஐயோ, இன்னும் குண்டாகிறியா, பாண்டியம்மாள் மாதிரி ஆயிட்டியா. ஐயோ, எப்படியோ போட்டு உள்ளதான் தூக்கி போட போறேன். வாங்க நம்ம போய் இந்த கன்னை எடுத்துட்டு. அவன் என்ன சொல்லியிருக்கான் மைக்கு, நீ அந்த போனதாட்டி ஒரு பொண்ணை காப்பாற்ற போனோம்ல, அந்த பொண்ணை இது வச்சிருக்கான் போல. ஐயோ, ஒரு நிமிஷம் கைஸ், ஆடு வந்துருச்சு கைஸ். அதனால தான் இப்போ மேப்பில் நம்ம எங்கே போகணும்னா ஷாப்பிங் சென்டர் போகணும். கட் பண்ணிக்கிறோம். அவன் என்ன சொல்லிடுறா, அந்த பொண்ணை வச்சிருக்க நீதால வச்சிருக்க, தா ஒழுங்கா. இல்லை, நீ குழம்பிட்ட, யாருன்னே தெரில அப்படின்னு. நான் பார்த்துட்டேன், உன்னோட அழுக்கு வேனில் தான் அவன் இருக்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். உடனே நீ யார்கிட்ட பேசுகிறன்னு தெரியுமா அப்படின்ட்டுருக்கான். உன்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அவன். ஆனால் அவன் ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னோடனே டக்குன்னு கன்னை தட்டி விட்டு பிடிச்சிட்டான் பையன். வாங்க சவால் எடுத்துக்கலாம். இது வேற ஒன்று, சைலண்டில் போட்டுக்கலாம். ஐயோ, ஏதோ மாட்டிக்கிட்டேன் காய்ஸ். இங்கிட்டு வந்துட்டேனா. வாங்க இப்போ நம்ம இது ஐஸ்கிரீம் சாப்டர் 1 சாப்டர் 2 கூட சும்மா அவ்வளவா அலைய வேண்டியதில்லை. சும்மா கொஞ்சம் பொருள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இது நிறையா பொருள் எங்கெங்கேயோ அலைய வேண்டியதாக இருக்கும். ஓகே, கேம்பிங் போயிடுவோம். கேம்பிங்கில் தான் இல்லை அப்படின்னு இல்லை, கேம்பிங்கில் எல்லாத்துலேயும் நிறையா வேலை இருக்கும். ஆனால் ஸ்டாலை தவிர ஸ்டால் ஒரு வேலையுமே இருக்காது. அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கு போல். சரி, மேப்பை கண்டுபிடிக்கணும். இந்த டென்ட்டு தான் இருக்குல்ல, மேப்பை கண்டுபிடிச்சாதான் இந்த மாதிரி நிறையா இது இருக்கும், நிறையா குழி இருக்கும். அதுதான் கண்டுபிடிக்கிறக்குள்ள விடுஞ்சிரும். இந்த மேப்பை கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ, பின்னாடியா? ஐயோ, இப்போ நம்ம ஐயோ
இது காட்டுறதுக்கு போகணும். எப்படியே போ. இந்த 1 மீட்டர்னு காமிச்சாதான் எங்கேயோ. ஸோ இங்கிட்டா? ஓ இதுவா? சரி வாங்க, இது மேலே போட்டுட்டு நம்ம ஷவல் எடுத்து இதுக்குள்ளே ஒரு ட்ரியோ ஸ்கீன்னு ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும். பார்க்க தான் புரியும், சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காதுன்ற மாதிரி. பார்க்க தான் புரியும். இதா இருக்கா? இப்போ நீங்கள் மேப் எடுக்காமல் போனீங்கன்னா இது அம்புட்டு குழி இருக்கும், இதை சுற்றி அது இருக்கிறதுக்குள்ளே விடுந்துடும். அதனால நீங்கள் வந்து மேப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டென்ட்டில் இருக்கும். எனக்கு இருக்க டென்ட்டில் இருக்காது, வேறு ஏதாவது டென்ட்டில் இருக்கும். இப்போ திறந்துடலாம். இப்போ வந்து ஃபயர் கிராக்கர் இருக்கணும். இந்த ப்ளூ ஹார்ஸை தூக்கி இதில் போட்டுடலாம். இதில் 4 ஹார்ஸ் வைக்கணும். இதில் தான் கேஜுக்கு இருக்கும். இந்த 4 ஹார்ஸை கண்டுபிடிக்க தான் இந்த கேமே. ஒரு வழியாக நிறையா அடுக்கணும். நிறையா அடுத்து ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வேறு என்னது வேலை இருக்குது கேம்பிங்கில்? ஆமாம், இந்த லிஸ்ஸு அந்த போனதில் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து காப்பாற்றினா, கஷ்டப்பட்டு கேம் தான் விளாண்டு காப்பாற்றினா இது என்னால் தவ முடியாதுன்னு போயிடும். இது வந்து என்னால் இறங்க முடியாதுன்னு இறங்கிரும். இதை போய் நம்ம எஸ்கேப் ஆகும்போது கூட்டிகிட்டு போகணும். ஐயோ அதான் தெரியுதே. டியர் லார்ட் வயன் இதான் தெரியுது, ஒன்றும் தெரில. ஓ காயின்ஸ் அது. வாங்க இதை கன்வின்ஸ் பண்ணோம். எதுக்கு நீ வந்து அன்னைக்கு ஜாம்ப்ல இருந்து சரி அது கேட்குறா, நீதால எதுக்கு என்னை சவ்வ சொன்ன அப்படின்னா, ஏன்னா உங்கள் அண்ணே தவுனா அதனால நீ தவிப்பன்னு நினச்சே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் கன்வின்ஸ் ஆகும். அவன் என் அண்ணே ஓகேவா இருக்கானா? ஓகேன்னு சொன்னாதான் ஐ ஹாவன் சி அப்படி சொன்னால் வரமாட்டா. ஐ கேர் அமௌண்ட் கேர் மோர் அபவுட் யூ அப்படின்னு சொன்னாதான். நான் வந்து எங்கேயோ இறங்கிட்டேன் ஒரு ஸ்டாப்பில், மற்றவங்க தான் ஓகேவா இருக்காங்களா அப்படின்னு. இப்போ மைக்கு தான் ஓ ஹீ ஸோ நைஸ் அப்படின்னு. என்னடா 2 பேர் வச்சு விளாட்றீங்களா? இது பண்ணும் எப்படி நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்க. வந்து அவள் கேட்பா, எதுக்கு வந்து அன்னைக்கு ஓடுற வண்டியில் போய் எதுக்கு என்னைய தவ விட்ட? வந்து அவள் கேட்பா, ஓடுற வண்டியில் என்னை எதுக்கு தவ விட்ட அப்படின்னு கேட்பா. நம்ம சொல்லணும், இது உங்கள் அண்ணே தவுனா அதனால் நீ தவ்விருப்பன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி அண்ணன் எங்கே இருக்கான், அவன் ஓகேவா இருக்கானா அப்படின்னு கேட்பான். இப்போ வந்து சொல்லணும், அவன் இது அந்த பேச்சை விட்டுறணும் அவங்க அண்ணனை பற்றியே. இவனுக்கு தெரியாது அவங்க அண்ணன் எங்கே இருக்கியான்னு. அதனால் நான் அவன் மேலே அக்கறை வச்சுருக்கேன் என் கிளாஸில் படிக்கிறதுனால, அதான் அவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு, வா கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்கணும். அப்புறம் வந்து மற்றவங்களாம் ஓகேவான்னு கேட்டோடனே அந்த மைக்கை இவளுக்கு பிடிக்கும் போல். அவன் வந்து போன தாட்டி லவ் லெட்டர் எழுதி கொடுத்தால, அதனால் இவளுக்கும் பிடிக்கும் போல். அதனால் அப்படியே வந்துட்டான். நானும் சரி ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டான். மெட்ரோ ஸ்டேஷனில் இப்போ நிறையா வேலை இருக்குது. இப்போ ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். சர்க்கஸில் ஒரே ஒரு வேலை, 2 வேலை அவ்வளோதான். ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த க்ரீன் கலர் தெரியுறத கண்டுக்காதீங்க, அது காயின், கெப்லர் காயின்ஸ்னு வைப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. வாங்க இப்போ போய் இந்த வெல்கம் எடுத்து விட்டுட்டு ஒரு ட்ரங்கு கீழே இருக்கும். எங்கடா அது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் இருக்கும். வின்டர் கிளாத்துன்னு ஒன்று இருக்கும்,
அதை எடுத்துட்டு போய் அப்படியே வேனில் போட்டு இன்னும் ஒரு வேலை இருக்குது. இப்போ நம்ம போய் இதை வேனில் வச்சிடலாம். அங்கே போடலாம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். இப்போ வந்து இப்படி போட்டுட்டு போயிடுவோம். இப்படி போட்டுட்டு இன்னும் 2 நான் 3 2 3 வேலை இருக்குது. இப்போ வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் எடுக்கணும். ஐயோ இதுதானா? ஹைட்ராலிக் லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஹைட்ராலிக் லிஃப்ட் எடுத்து போய் வச்சுட்டு அந்த பக்கமாக போய் ஒரு கோடை போட்டுட்டு இந்த ஒரு ஹார்ஸ் எடுக்கணும். நான் ஒரு ஹார்ஸ் வச்சோம், 4 ஹார்ஸ் வைக்கணும்னு இல்லை, அதில் ஒரு ஹார்ஸ் வச்சுட்டோம். இன்னும் 3 ஹார்ஸ் வைக்கணும். 3 குதிரையை வைக்கணும். க்ரீன் ஒன்று, எல்லோ ஒன்று, ரெட் ஒன்று. ரெட்டு கிடைக்கிறதா கஷ்டம். இப்போ போய் நம்ம கோடை பார்த்துடலாம். 971 எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது, இதை நம்பி நீங்கள் போட்டுறாதீங்க. 971 எனக்கு வந்திருக்குது, உங்களுக்கு வேறு தான் வரலாம். 971 அவ்வளோதான். இது எதுக்குடா போடுறேன்னு கேட்டால் நான் அந்த ஹார்ஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன், ட்ரெயின் போகும். இப்போ வந்து அதை நம்ம அமர்த்தி உள்ளேன்னா, ஐயோ இங்கிட்ட போக முடியாதா? இருக்கு. இப்போ நம்ம அமர்த்தி உள்ளேன்னா இது ட்ரெயின் வந்து நம்மளை மோதிரும். அதை எடுக்கும் போதே அது வந்து அதை திருப்பி விட்டோம்னா அப்படியே அது போய்க்கிறோம், அது அங்கிட்டு போயிடும். அது திருப்பினோடனே லிவர், அதனால தான் அதை பண்ணுறோம். இந்த லிவர் எடுத்து விட்றோம், அப்படியே அந்த ட்ராக் மாதிரி அப்படியே போயிடும், அங்கிட்டு போயிடும். இங்கிட்டு நேராக போதா, இது இப்போ எங்கிட்டும் அங்கிட்டு மாற்றினால அது அங்கிட்டு போயிடும். இது கல்லுக்குள்ளே இருக்குது, இதை எடுக்கணும். கல்லுக்குள்ளே உருகி இருக்குது. இந்த இப்போ போகும் பாருங்க ட்ரெயின். என்னடா காணும்? என்னடா ட்ரெயினே காணும்? ட்ரெயின் கொண்டு வாங்கடா. சரி பார்த்துக்கலாம், வாங்க போவோம். இப்படிதான் நானும் போனேன். சரி பார்த்துக்கலாம். என்ன இப்போ அது லிவர் அமுத்துனா மட்டும் என்ன ஆகுது? நினச்சா ட்ரெயின் வந்து டொமேல்னு மோதிருச்சு. நான் பறந்து விழுந்துட்டேன். அப்புறம் ஸ்டாலில் ரீஸ்பான் ஆகி அங்கே ஒரு கீ எடுத்து அதை திறந்து பெரும்பாடாயிருச்சு. அதை இது போய் போட்டுட்டு நம்ம சர்க்கஸ் போயிடுவோம். சர்க்கஸ் போய்க்கலாம். இது சும்மா கட்சின்னு. அவங்க அப்பா இறந்துருவாரு, அவங்க அம்மா வளர்க்குறேன், நான் உன்னை வளர்க்குறேன்னு கேட்டால் இது வளர்க்குறேன்னு கேட்பாங்க ராட்டை. ஈவில்லேருந்து தான் அவங்க அம்மா. அவங்க வளர்க்குறேன்னு கேட்டேன், நான் தானே உன்னை சின்ன வயசில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன், ஏன்ட்டே வந்துருங்க. அவன் போக மாட்டான். அதுதான் இந்த கட்சின்னு. இப்போ போய் இவர்கிட்ட கொடுத்துருவோம். ஒருத்தவர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த குளிருதுல, அதனால் நம்ம ஹேட்டு தொப்பியும் ஷூவும் கொடுத்துருக்கோம். அவர் ஸ்வெட்டர் வச்சுருக்காரு. நம்ம போய் அவர்கிட்ட சர்க்கஸ் கீ அப்போ கொடுத்தா தான் வாங்க முடியும். இந்த இந்த ரூம் கீ, அதுதான் சர்க்கஸ் கீன்னு போட்டிருக்கேன். இந்த எல்லோ கலரா, அவ்வளோதான். இது ரெண்டும் ஈஸி, இந்த ரெண்டும் எடுக்கிறது. அதுதான் கஷ்டம். இந்த 3வது ரெட் கலர், இதுதான் கஷ்டமே. சர்க்கஸில் இன்னொரு வேலை இருக்குது. ஒருத்தர் இந்த குண்டை, இந்த பொண்ணோட அண்ணன் இருக்கான்ல, அவன் இங்கே தான் மறைஞ்சிருப்பேன், அதே மாதிரி பாக்ஸ் போட்டு. இப்போ வந்து நம்ம அந்த சார்லியா அவனை போய் கூப்பிடணும். இப்படி போயிடலாம். நம்ம போன சாப்டர்னா அது வந்து சுற்றி போகிற மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சுற்றி போய் தான் ஆகணும், டக்கு டக்குன்னு போகணும். அவனை வேற கூட்டிகிட்டு வரணும் கைஸ். அவன் வேற 1 மணி நேரம் நடந்து வருவான். அவன் தங்கச்சியை விட மோசமாக நடந்து வருவான். அவன் தங்கச்சியே அம்புட்டு குண்டா இருக்கு, எல்லாரும் குண்டு குண்டுன்னு இருக்காங்க.
இந்த மைக்குன்றவனாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன், அவனையும் குண்டாக்கி விட்டேன். வாட் ஹேப்பன்? எப்படி என் தங்கச்சியை கடத்தினேன் அந்த ராடு அப்படின்ற இது நீ வந்து உன்னைய கடத்துறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து பொத்திக்கிறேன், நீ பேசாம இரு அப்படின்னு அப்படிதான் சொன்னான். அவன் பேசாம இருப்பேன். நான் அவனுக்கு ஒன்றும் பயப்பில்ல, ஏன்ட்டையே சொல்லலை, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு கேட்குறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து நானே சமாளிச்சுக்கலாம்னு நினச்சேன். நம்ம 4 பேர்ல நான் தாண்டா தைரியமானவே, இன்னொரு தாட்டி மைண்டில் வச்சுக்கோ. டு பி நான் உனக்கு என்ன பண்ண, மைக்கை பிடிச்சிட்டான்னு, நான் மைக்கை பிடிச்சிட்டாவே அப்படின்னு. நான் இப்போ என்ன பண்ணேன்னு கேட்குறேன். இப்போ நம்ம என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னா கன்வின்ஸ் ஆயிடுவான் பையன். வாடா டேய், 1 மணி நேரம் நடந்து வருவானே, வாடா டேய், வாடா வாடா. அவ்வளோதான், சர்க்கஸில் வேலை முடிஞ்சுச்சு. இனிமே இதில் தான் ஒரே வேலை. எங்கன்னா இது ஷாப்பிங் சென்டரில் தான், அந்த மால் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான். கிளியே கிளியே மணி மணி மேலே கட்டோக்கில். வாடா டேய், என்னடா நின்று, வாடா. திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான் பையன். டேய் வாடா, யாரா நின்று, முதல மண்டை மாதிரி வாயை வச்சுட்டு வாயை வரைஞ்சு வேற வச்சுக்கிறியான். இந்த ராடுன்றவன் எப்படி இருக்கான் பாருங்க. ஐயோ, முட்டு சந்தா தான்ல பார்த்தேன், என்னடா அதுன்னு. வரலாம் வரலாம் பாரு, வரலாம் வரலாம், வலி 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 வலின்னா இப்படிதான் நடந்து வந்தா முடிஞ்சுடும்டா டே. என்னைக்கு நடந்து வரையாவே, கொஞ்சம் தூரம் போனா அப்படியே நின்றுவேன், ஃபாலோவும் பண்ண மாட்டேன். ஆடா சீக்கிரம், யாரா நீ எப்பா. என்னடா மறைச்சுக்கு, ஐயோ கிட்டா நாங்கள பார்த்தேன். வந்து வாங்க பார்த்துக்கலாம். வாடா சீக்கிரம் டேய், 1 மணி நேரம் ஆக்கார, யாரா நீ, சீக்கிரம் வாடா எப்பா. போயிடுவானா அவனே, அப்பா அடி. பின்னாடி வாலு, சைடில் கை வரைஞ்சி வச்சிருக்கேன், டிராயிங் மாஸ்டர் போல. சரி வாங்க, ஷாப்பிங் சென்டரில் தான் அனைத்து வேலையும். சரி கேம்பிங் போயிடுவோம் முதல்ல. எதுக்கும் நம்ம கேம்பிங் போயிடுவோம். ஏன்னா இது அந்த 2 குதிரை இருக்குல்ல, எதுக்கும் வச்சிருவோம். அது கிளிச் ஆயிடுச்சு கைஸ். போனதாட்டி வீடியோ எடுத்தேன், முந்தா நாள் வீடியோ எடுத்துட்டு சரி கடைக்கு போயிட்டு வந்தா ரெக்கார்டு முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுற முடிஞ்சிருச்சு. சரி தனியாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்க அந்த குதிரையை தான் எடுத்துட்டேன். 4 குதிரை ரேஸ் போய் 4 குதிரையை எடுத்து கேஜிக்கு தான் எடுத்து, அப்புறம் எங்கள் அம்மா கடைக்கு போக சொல்லிட்டாங்க. சரி போனா, அப்புறம் வந்து பார்த்தா 4 குதிரையும் எடுக்காமல் இருக்கு. அப்புறம் அந்த சாப்டர் 2ல நடந்த மாதிரி தான், ஒத்த நொடியில தான் அப்படின்னு ஆச்சு. சரி வாங்க இப்போ போய் 2 குதிரையை வச்சுட்டு வந்துடுவோம். எதுக்கும் இன்னும் ஒரே ஒரு குதிரை தான் எடுக்கணும். அதுவும் இப்போ போய் ஷாப்பிங் சென்டரில் நிறையா வேலை இருக்குது. வாங்க இப்போ போய் குனிஞ்சு அப்படி போய் ஏணியில் ஏறுவோம். ஏணியில் ஏறுறா, கடப்புட்ட கடப்புட்ட கடப்புட்டுன்னு இதை வச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு இதாக இருக்குது. Dear Lord, do I not get heaven என்றாய. இப்போ வாங்க நம்ம போடலாம். இப்படி போய் நம்ம வந்து அதுக்குள்ளே போய் ஷாப்பிங் சென்டர் போகலாம் காய்ஸ்.
ஹைட்ராலிக் லிஃப்ட் வேற எடுத்துட்டு போய் ஒரு பைக் எடுக்கணும். என்னடா நீங்க டே என்னைக்குடா ஹைட்ராலிக் லிஃப்ட் ஹைட்ராலிக் ஜாக்கா? நான் லிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹைட்ராலிக் லிஃப்ட் ஹைட்ராலிக். வாங்க இப்போ போய் விட்டுருவோம் சுளுத்துன்னு. Dear Lord, why not get heaven? போய் பைக் எடுத்துட்டு போய் அப்படி போட்டுட்டு ரெடி ஸ்டார்ட் கோன்னு வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே தான் நிறையா கேமரா இருக்கு. நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணியிருந்தா கேமரா இருக்கு பார்த்தீங்களா, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அது வந்து இந்த கான்வர்சேஷனை முதல்ல நான் சொல்லிடுறேன். அவன் சொல்லுவான் முதல்ல, இது டேய் என்னை ரொம்ப வெறுப்பேத்தா, நீனும் அவனும் என்ன விளாட்றீங்கன்னே தெரியலை, எனக்கு இந்த வேலையை பிடிக்கல, உன்னை போலீஸ்கிட்ட சொல்லித்தரவா அப்படின்னு கேட்பேன். நம்ம எந்த பதில் வேணால் சொல்லிக்கலாம், எஸ்ஸுனோ. அது ஒரே பதில் தான், எனக்கு இந்த வேலையை பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை அமுக்குனா இது சொல்லுவேன், சரி எனக்கு போர் அடிக்குது, உன்னை வச்சு நான் கேம் விளாட போகிறேன் அப்படின்னு. ரேஸ் நீ வந்து எப்போ ரெடியாக இருக்கன்னு சொல்லி, நான் வந்து என் ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் மறுபடியும் பட்டன் அமுக்கணும், ரெடி செட் கோன்னுவேன். அப்புறம் டக்குன்னு போகணும். இப்போ நம்ம வாங்க பட்டன் அமுத்துடலாம். நான் வாட் ஹேப்பன் டு யூ? நீ எதுக்கு ரொம்ப சத்தம் போடுற? நீ அவனும் அந்த வியர் இந்த ஒரு மாதிரி இருக்கான், அவனும் நீனும் என்ன விளாட்றீங்கன்னு தெரியல. நீ உனக்கு தெரியுமா, நான் செக்யூரிட்டி கேமராவில் பார்த்துட்ருக்கேன், எது வேணாலும் சொல்ல எஸ்ஸு நோ வே. எனக்கு உண்மை என்னன்னா, இந்த வேலையை எனக்கு பிடிக்கல, போர் அடிக்குது ஒரே இடத்துல உட்காந்து. ஐ கெட் ஃபயர்டு. நான் எப்படியாச்சும் வேலையை விட்டு போகணும், கம்பேக் மறுபடியும் வா அப்படின்ற. மறுபடியும் பட்டன் அமுக்கணும். சரி லெட்ஸ் மேக் அ டீல். நீ வந்து எல்லா செக்யூரிட்டி கேமராவே தாண்டி போயிட்டா நான் ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன். என்னைய வந்து ஜட்ஜ் பண்ணிடாத, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணும். உனக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ சொல்லு. இப்போ வந்து நம்ம பைக்கில் தான் போகணும், அதுக்கு தான் பைக்கை எடுத்தோம். பைக்கை எடுத்தால் தான் அவன் வந்து இது ரேஸுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்பான். அதனால் பைக்கில் போனால் கன்ஃபார்ம் சொல்கிறேன், வாய்ப்பு இல்லை. இதுக்குள்ளே தான் பைக்கில் வாய்ப்பே இல்லைன்னு தான். இதுக்குள்ளே தான் போய் அங்கிட்டு போகணும். அப்படியே போய் வளைச்சி போகணும், அதுக்குள்ளே நேரம் ஆயிரும். நடந்தே ஓடியே போயிடலாம். இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பைக் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னா இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் மூணுனால இது வந்து கோஸ்ட் மூடு, சாரி எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ டைம் போகுது, நான் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது கோஸ்ட் மூடுனால, ஐயோ எங்கிட்டா அந்த இருக்கா, கோஸ்ட் மூடுனால இவங்க ஆடு போடலான்னு இருக்காங்க, இவங்க ஆடு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. இவனும் ஓட மாட்டியா ஒழுங்கா, டக்குன்னு ஓட வேணாமா என்ன நீங்கள்? ஐயோ 20 செகண்ட் தான், எப்படியாச்சும் முடிச்சிடலான்னு தான் நம்பிக்கை. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. ஐயோ இன்னும் ஒன்று இருக்கா, அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் அடி. உன் வயசுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு டாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போய் ரெட்டு, அவ்வளோதான் கைஸ், இதை போய் வச்சா கேஜிக்கு அப்படியே கொண்டு வரணும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்குது. கேம்பிங் போயிடும். இதை மட்டும் இது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கேஜிக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எம்பிட்டு பாடுபட்டிருக்கேன். இன்றைக்கே எங்கள் அம்மா கடைக்கு போய் சொல்லிட்டாங்க, இப்போ மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ரெக்கார்டிங் போயிடுச்சு. ஸோ நான் வச்சுருக்க டேப் வேறு, இதில் ஸ்டோரேஜும் அவ்வளோ இருக்காது, அதனால் எடிட்டும் அவ்வளோ பண்ண முடியாது. அதனால தான் எடிட் பண்ணாமையே
நானா சும்மா வாய்ஸ் கொடுத்து போடுறேன். அவ்வளோதான். கேஜிக்கு தருவாங்க. இப்போ வந்து கேஜிக்கு எடுத்திருக்கோம். இப்போ போய் டக்குன்னு இதை தொடணும். முதல்ல இதை தொட்டா நெய்பர்ஹுட்டுக்கு போகணும். இப்போ ஒரு கட்சின்னு வரும், உங்களுக்கே ஷாக் ஆயிரும். இப்போ பாருங்க, கட்சினை மட்டும் பாருங்க, தரமா கட்சின்னு. அவ்வளோதான். கேஜிக்கு எடுத்து எஸ்ன்னு கத்துறோம். தேங்க்யூ எல்லாரும். அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. நம்ம தான் சூப்பர் டீம். எல்லாரும் சேஃப். குனிஞ்சுக்கிட்டான், நம்ம குனிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து என்ன செவுடா, நான் கேட்டேன் நீங்கள் தான் கிரேட் டீமா அப்படின்னு. அவன் மருந்து ஏதோ இந்த வாயில் விடுறதுனால நம்ம குனிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு மருந்தை கீழே போட்டிருக்கேன், அந்த குண்டா இருக்கிற அந்த மருந்துன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேனை விட்டு கீழே இறங்கணும். இறங்குடா கைப்புள்ள. அவ்வளோதான், போயாச்சு. நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். இன்னும் ஒன்று இருக்கு. The next day. கட்சின்னு அந்த ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றோம். அந்த மருந்தோட குண்டாயிருவேன். அவ்வளோதான், குண்டாயிருவேன். இதான் குண்டாயிட்டோமா. ஏதோ ஒர்க்குன்னு காமிக்குது, இன்னும் தெரில. இப்போ நம்ம போதான் தேவையில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது சும்மா நம்ம போக முடியாது நம்மளால. இந்த வேன் இல்லை பாருங்க, அதனால தான். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தது சந்திக்கிறேன். பாய் கைஸ்.